இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்கள் கூட வாசித்து நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோடு இடைபடக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மார்க்குவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 36வது வசனம் 37 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவருடைய கூட இருந்தன. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின் அணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை அநேக முறைகள் நாம் வாசித்திருப்போம். ஒருவேளை வாசிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த புதிய ஏற்பாட்டை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கு ஜனங்கள் எல்லாம் கூடி வராங்க. அவருக்கு சுவிசேஷம் அறிவித்து விட்டு அவர் திரும்பி படகில் ஏறி மறுக்கரைக்கு அவர் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்கள், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது, பயங்கரமான ஒரு புயல் வருகிறது. கரை நெருங்க முடியவில்லை. உடனே சீசர்கள் படகுல இருந்தவங்களாம், ஆண்டவர் அந்த படகுல இருக்கிறாரு, படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறதாக போட்டிருக்கிறது. பின் அணியத்தில் அவர் உறங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு பயம், மரண பீதி என்று சொல்லக்கூடிய அந்த கவலை, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா என்று சொல்லத்தக்கதை ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, தூங்கி கொண்டு இருக்கிறதே என்று கேட்கிறார்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கடலை பார்த்து இறையாது என்று கையை நீட்டி அமைதலாயிரு என்று சொன்னதுமே கடல் அமைதலாயிற்று. உடனே கடலை அமைதிப்படுத்திட்டு அவங்களை பார்த்து, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற இந்த காரியத்தை நம்ம இதுல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லுகிறார். வாழ்க்கை என்னும் படகுல இது உலகப்புறமான காரியத்தில் ஆண்டவர் சொல்லி, ஒரு உதாரணமான ஒரு காரியத்தை சொல்லி, ஓமையாய் சொல்லி, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னும் படக ஆண்டவர் ஒப்பிட்டு காண்பிக்கிற பிரியப்படுகிறார். பிரியமான, உன் வாழ்க்கையான அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருக்காரா? இந்த படகுல இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இருக்கும்போது ஒரு காற்று, பலத்த காற்று உண்டாகிறது. அந்த காற்று நிமித்தமாய் அங்கு இருக்கிற சீசர்கள், இயேசுவோடு கூட நடந்த சீசர்கள், அற்புதத்தை பார்த்த சீசர்களுக்கு பயமும் நடுக்கமும் மரண பயமும் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி அப்பதான் கூப்பிடுறாங்க. அலை அடிக்கிறது, பயங்கர கொந்தளிப்பு, மரித்து போக போறோம் என்ற ஒரு சூழ்நிலை வந்ததுமே இயேசுவே என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பி, அப்படி அவர்கள் ஆண்டவர் சேர்ந்து நாங்க மரிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா உங்க வாழ்க்கை என்னும் படகுல இயேசு கிறிஸ்து இருக்காரா என்பதை முதல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். உங்க படகுல ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய படகு என்று சொல்ல வாழ்க்கை படகு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மொத்த குடும்பத்திற்கல்ல, தனி நபருடைய படகு. உங்க வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்து பிரயாணப்படுகிறாரா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். பிரியா, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருந்து நமக்குள்ள ஒரு வாழ்க்கையில நம்முடைய படகுல கொந்தளிப்பு, பயம் என்கிற கொந்தளிப்பு, வியாதி என்கிற கொந்தளிப்பு, மரண பயம் என்கிற கொந்தளிப்பு, கடன் என்கிற கொந்தளிப்பு, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியம் நம்மளை அலைமோதி கொண்டு ஒரு பெரிய புயல் போன்று வீசிக்கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாம ஆண்டவரே என்று கதறுகிற ஒரு சூழ்நிலை நம்ம நிக்கிறோமா என்பதை பார்க்கும்படி ஆண்டவர், எத்தனை பேர் அப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து இருந்த அந்த படகுல காணப்பட்ட ஒரு காரியத்தை வேதத்தில் எழுத வைத்திருக்கிறது. முதல்ல நம்முடைய வாழ்க்கை என்னும் படகுல இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாரா என்று பாருங்க. அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படவில் இருக்கும் பொழுது அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதுதான் கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீங்க, உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அவர் கேட்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில படகுல, உங்க வாழ்க்கை என்னும் படகுல இயேசு கிறிஸ்து இல்லையா, இருக்காரா என்பதை முதலில் நம்ம அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ மேலோட்டமா சபைக்கு போகிறோம், ஆராதனைக்கு போய்விட்டு வந்து விடுகிறோம் என்பதற்கு மாத்திரம் அல்ல, இயேசு என்னும் இரட்சகர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாரு என்பதை உறுதியாய் நான் அறிந்து கொண்ட பின்பே
ஆழமாய் நான் தெரிந்து கொண்ட பின்னே இந்த என்னுடைய படகு, இப்ப நான் ஸ்னாபிள் அப்படின்னு சொன்னா ஏன் படகுல இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படின்ற உறுதி எனக்குள், விசுவாசம் எனக்குள் இருக்குமே, எதை குறித்தும் பயமும் நடுக்கமும் திகழும் எனக்கு வராது பிரியமானவர்களே. அதே போல உங்க பேரை நீங்க அந்த இடத்துல, அந்த படகு என்று சொல்லப்படுகிற இடத்துல யாருடைய படகு என்பதை நீங்க போட்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உங்க படகுல இருக்காரா இல்லையா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒவ்வொரு மனச்சாட்சிக்கு விரோதமாய் இல்லாதபடி நம் இருதயத்தில் கை வைத்து நம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமே, ஏனால் உங்க படகுல இயேசு இருக்காரா இல்ல இயேசுவை விலை இறக்கி வைத்திருக்கிறோமா என்பதை பார்க்கும்படி ஆண்டவர்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசு இல்லாத படகுல ஒரு புயல் வந்துச்சுன்னா அதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா இயேசு இருக்கிற அந்த படகுல புயல் வந்து நம்ம பயந்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்குள்ள ஒரு குறை காணப்படுகிறது. இயேசு இருக்கிற படகுல பயம் தேவையில்லை என்பதை நம்ம முதல்ல அறிந்தோம். வரும் நம்மளை அலக்களிக்கிறது போல, நம்மளை கவிழ்க்கிறது போல, புயல் காற்று வீசுகிறது போல பலவீனத்தை காண்பித்து ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நெருக்க, பண தேவைகள், ஏதாவது ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியம் வரும். அதுக்கு நம்ம பயப்பட வருகிறார். பிசாசு அப்படிதான் செய்வான். உங்களை பயன்படுத்துவதற்கு பலவிதமான தந்திரங்களை அவன் பயன்படுத்துவான். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது அவன் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோடு பேசுகிற காரியம், நம்ம படகுல இயேசு இருக்காரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இயேசு இருந்தா அவங்களுக்கு பயம் தேவையில்லை. இயேசு இல்லாதபடி ஒரு பயமும் நடுக்கும் வருகிறது என்றால் முதல்ல நீங்க இயேசுவை நீங்கள் உங்க படகு, வாழ்க்கை என்னும் படகுல நீங்க என்ன செய்யணும், உள்வாங்கி கொள்ள வேண்டுமாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை நீங்கள் தரித்திருக்கிறீங்களா என்று பார்க்கும்படி அவங்களோடு பேசுகிறார். ஒருவர் நான் கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியாது, நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட உங்க வாழ்க்கையில அவர் படகுல ஏறி வர முடியும். பிரியமானவர்களே, நீங்க கூப்பிடுறீங்கன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட்டீங்கன்னா சொல்லி அவர் உடனே உங்க படகுல ஏறி அமர்வதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவே என்று நீங்க நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்க படகுல ஏறி வருவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்பொழுது பெரிய காரியத்தை செய்ய அவர் மகிமையான தேவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்க வாழ்க்கை என்னும் படகுல இயேசு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. ஒருவேளை எங்க படகுல இயேசு இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்களோடு கூட நீர் வருகிற எங்க வாழ்க்கை என்னும் படகுல நீர் வரும் பொழுது எந்த பயமும் இல்லை ஆண்டவரே. ஒருவேளை அப்படிப்பட்டதான பயம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய படகுலையும் இயேசு நாமம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.